நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா? உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்ட கேட்கணும்னு தோணுதா? அப்போ நாங்க நடத்துற M2W 3.0 இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க. ஒரு நாள் முழுதும் முதலீடை பத்தி தான் பேச போறோம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். கீழே கொடுத்திருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 11 மணிக்கு ஸ்பெஷல் விமன் ஒன்லி வெபினார் கோடீஸ்வரி ஒர்க் ஷாப் இன்வெஸ்ட்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் வித் கோடீஸ்வரி. அதே 11 மணிக்கு நமக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வெபினாரும் இருக்கு. கார்ப்பரேட் இந்தியா வாட் Q1 FY26 tell us about the road ahead by Mr. செந்தில் and Mr. கௌரவ். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போவே வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மல்டி அசெட் இன்வெஸ்டிங் ஏன் உங்களுக்கு முக்கியம்? பேசலாம் பர்சனல் ஃபைனான்ஸில் இன்றைய டாபிக் இதுதான். எல்லாரும் இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா, ஒரு சொத்து வகை போகிறோம். என்ன சொத்து வகை? ஈக்விட்டி. இந்த ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு நம்முடைய எல்லா தேவையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாங்கிறது இன்றைய ஒரு மாடலாக இருக்கிறது. பட் இந்த ஒரு நம்பிக்கை எதன் அடிப்படையில் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளில் இந்த சொத்து வகை கொடுத்த ஒரு ரிட்டர்னை வச்சு தான் இந்த நம்பிக்கை வருகிறது. ஒருவேளை இந்த சொத்து வகை ஒரு 2 வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்னை கொடுத்துச்சுனாக்கா, இந்த சொத்து வகையை விட்டு மொத்தமாக வெளியேற பல பேர் காத்திருப்பார்கள். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு முதலீடு மீதே அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. இதுதான் ஒரு சொத்து வகையின் மீது மட்டுமே முழு கவனத்தையும் ஈர்ப்பையும் வைத்துக் கொள்வதன் விளைவு. இது நம்முடைய சமுதாயத்தில் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், கோல்டு ஒரு விஷயத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண ஃபேமிலிஸ் எனக்கு தெரியும். அது ஒரு வகையான பிஸ்னஸ் ஃபேமிலிஸ். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு கேட்டால், இவ்வளவு சவரன் கோல்டு, இவ்வளவு கேரட் டைமண்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி டைமண்டுக்கு என்ன நிலைமைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிந்து என்னுடைய உறவு வட்டத்திலே நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் டைமண்ட் மட்டும்தான் வாங்குவாங்க. டேய், நான் டைமண்ட் தான்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு பெருமையாக சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க வாங்கின டைமண்ட் 10 வருஷம் கழிச்சு வாங்கின விலையில் 60% தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ இறங்குன்னு யாருக்கும் தெரியாது. யோசிச்சு பாருங்கள், 10 வருஷத்தில் உங்கள் 100 ரூபா 60 ரூபா ஆயிடுச்சு. கோல்டு அடுத்தபடியாக, கோல்டு மட்டும்தான் வாங்குவோன்னு சொல்லக்கூடியவர். லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு அம்சத்தில் கோல்டு மிகச்சிறந்த சொத்து. ஆனாலும் கோல்டு மட்டும் வச்சுக்குவேன்னு சொல்கிறது பல வகையில் ஒரு ரிஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி பார்க்கும்போது அது ரொம்ப புத்திசாலித்தனமாக தெரிகிறது. இன்ஃபேக்ட் 10 வருஷம் முன்னாடி டைமண்ட் அப்படி தான் தெரிஞ்சுது. இன்றைக்கி கோல்டு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் அதை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்லலாம். இது தப்பாக சொல்கிறதோ ரைட்டாக சொல்கிறதோ இல்லை. சில காலகட்டங்களில் கோல்டில் ரிட்டர்ன் இல்லாமல் இருந்திருக்கு. அதுவும் எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸுக்கு ரிட்டர்ன் இல்லாமல் இருந்திருக்கு. இதுதான் உண்மை. சேர்த்து வச்சு இந்த சில ஆண்டுகளில் கொடுத்துருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் கொடுக்காத ரிட்டர்னை சில ஆண்டுகளில் கொடுத்துருக்கு. அவ்வளோதான். இந்த ரிட்டர்ன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எவ்வளோ நாளைக்கு ரிட்டர்ன் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ வெறும் கோல்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறதுல இதுதான் சிக்கல். பல ஆண்டுகள் முதலீடு செய்து ரிட்டர்ன் கிடைக்காதவங்க விற்றுட்டு வெளியே போயிருந்தா ரிட்டர்ன் கிடைக்கிற காலகட்டத்தில் அதில் இருக்க மாட்டாங்க. ஒரு சொத்து வகையை மட்டும் வச்சிருக்கும் போது இதுதாங்க பிரச்சனை. நம்ம பொறுமையை அந்த ஒரு சொத்து வகையை சோதிக்கும் போது ஒரு பாயிண்ட்ல நம்ம பொறுமையை இழந்து வெளியே போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த சொத்துல ரிட்டர்னே வரும். நாம் கம்ப்ளீட்டாக அதை மிஸ் பண்ணிடுவோம். இப்படி மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன வழிமுறை இருக்குது? ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்குது. மல்டி அசெட் இன்வெஸ்டிங். எல்லா சொத்து வகையிலும் ஒரு ஒதுக்கீடு செய்து முதலீடு செய்வது என்பதுதான் மல்டி அசெட் இன்வெஸ்டிங்.
என்னென்ன சொத்து வகைகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கோல்டு, அடுத்தது டெட், அடுத்தது ஈக்விட்டி, அடுத்தது இன்விட்ஸ், அடுத்தது பாண்ட்ஸ். இப்படி பல வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஃபைனான்ஷியல் அசெட்ஸ், உடனடியாக பணமாக மாற்றக்கூடிய சொத்து வகைகள். இதை தவிர்த்து நிலம், வீட்டு மனைகள், நிலம் என்று சொன்னால் அக்ரிகல்ச்சர் லேண்ட், வீட்டு மனைகள், அதற்கு அடுத்தபடியாக வேர் ஹவுசஸ், வாடகை கொடுக்கக்கூடிய கமர்ஷியல் அசெட்ஸ், அதற்கு அடுத்தபடியாக வேறு வகையான ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்மால் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அசையாத சொத்துக்கள். மல்டி அசெட் இன்வெஸ்டிங்கில் அசையாத சொத்துக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கீடு இருக்கணும். அசையும் சொத்துக்கள், ஈஸியாக பணமாக மாற்றக்கூடிய சொத்துக்களுக்கு ஒரு ஒதுக்கீடு இருக்கணும். இதுலேயே நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசையாத சொத்துக்களை 90% வச்சுக்குவாங்க, அசையும் சொத்துக்களை 10% வச்சுப்பாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் அவங்கக்கிட்ட ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். எல்லா பணமும் லாக் ஆகிருக்கும் லேண்டில், மற்ற வகையான சொத்துக்களில். அப்போ அவங்களுக்கு லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே இருக்காது. அடிப்படையில் பர்சனல் ஃபைனான்ஸில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டுங்க. அடிப்படையில் பர்சனல் ஃபைனான்ஸில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் வளர வளர உங்களுடைய மொத்த சொத்தில் எளிதில் பணமாக மாற்றக்கூடிய சொத்தின் அளவு கூடிக்கொண்டே போக வேண்டும். இப்போது உங்ககிட்ட 50 லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு உங்களால் லேண்டு, பெரிய ஃப்ளாட்டு இதெல்லாம் வாங்க முடியுமா முடியாதாங்கிறது நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ நகரத்தில் இருந்தீங்கன்னா ஒன்றுமே வாங்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு சில கோடிகள் போகும் வரை ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் அதிகம் வச்சுக்கணும், அசையும் சொத்துக்கள். அதற்கு அடுத்தபடியாக வீடு வாங்க போகிறீங்க, அதில் ஒரு பகுதி எடுத்து அசையாத சொத்து. அப்போ அதில் ஒரு பாதி எடுத்து நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மூலதனமாக. அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டி முடிக்க போகிறீங்க 7-8 வருஷத்தில். தொடர்ந்து நீங்கள் சேமித்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் அசெட்டை கூட்டிக்கிட்டே போகணும் காம்பவுண்டிங் மூலமாக. ஸோ ஒரு பாயிண்டில் உங்களுடைய சொத்து மதிப்பு கூடும்போது, சப்போஸ் 2 கோடியிலேருந்து 4 கோடி போகுதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பாயிண்டில் உங்களுடைய அசையாத சொத்து 2 கோடி இருக்கலாம், அசையும் சொத்துக்கள் 2 கோடி இருக்கணும். அங்கேருந்து நீங்கள் வளரும்போது அசையும் சொத்துக்களை தான் நீங்கள் அதிகமாக வளர்க்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஃபைனான்ஷியல் பவர் கூடிக்கிட்டே போகுது. நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அதுக்கு பணம் இருக்குது, எனக்கு செய்யறதுக்கு சக்தி இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பசங்களை வெளியில் படிக்க வைக்கணும், பசங்க ஏதோ ஒன்று சின்னதாக ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு கேபிட்டல் கொடுக்கணும் ஒரு பிஸ்னஸுக்கு, எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ ஃபைனான்ஷியல் வெல்த்தை பில்டு பண்ணுறதுங்கிறது மல்டி அசெட் அலோகேஷன் மூலமாக எளிதில் நடக்கும் என்பதுதான் நீங்கள் முதலில் கவனம் கொள்ள வேண்டியது. ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபைனான்ஷியல் அசெட்ஸை பில்ட் பண்ண அதுவும் எல்லா சொத்துக்கும் ஒரு ஒதுக்கீடு கொடுத்து பண்ண ஒரு சொத்து வகை ஒரு காலகட்டத்தில் நல்லா பண்ணலாம் கூட, இன்னொன்று அதுக்கு காம்பன்சேட் பண்ணிடும். ஒரு சொத்து வகை ரொம்ப நல்லா பண்ணும்போது, உதாரணத்துக்கு இப்போ கோல்டு உச்சத்துக்கிட்ட போயிட்டுருக்கு, இப்போ அந்த சொத்து வகையிலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நீங்கள் டெட்டில் போடலாம், அல்லது கொஞ்சம் பணத்தை எடுத்து டெட் அண்ட் ஈக்விட்டியில் போடலாம். அப்போது எந்த சொத்து வகையில் ரொம்ப அதிக லாபம் கிடைக்குதோ அதிலிருந்து எந்த சொத்து வகையில் ரிஸ்க் கம்மியாக இருக்கோ அதுக்கு கொஞ்சம் பணத்தை மாற்றுறதுங்கிறது உங்களுடைய லாபத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக அமையும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் மல்டி அசெட் இன்வெஸ்டிங் மூலமாக செய்ய முடியும். அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய வெல்த் வளர்கிறது, வளர்ந்து விட்டு மறுபடியும் எளிதில் தேய்வதில்லை. ஸோ ஒரு வகையில் நீங்கள் தொடர்ந்து மேலேயே போயிட்டுருக்கீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், ரொம்ப சறுக்கிறது இல்லை. ஒரே சொத்து வகையை வச்சுருந்தா நிச்சயமாக சறுக்கல்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். அந்த சறுக்கல்களை தவிர்ப்பதற்குத்தான் மல்டி அசெட் இன்வெஸ்டிங் என்பது அத்தியாவசியம். ஸோ சமரைஸ் பண்ணுவோம். அசையாத சொத்துக்களை அளவாக வச்சுக்கணும், அசையும் சொத்துக்களை அதிகமாக வச்சுக்கணும், அதை அதிகமாக வளர்க்கணும். முதல்ல அசையும் சொத்துக்களை வளர்த்து தான் உங்களால் அசையாத சொத்தையே வாங்க முடியும். மறுபடியும் நீங்கள் அசையும் சொத்துக்களை வளர்க்கணும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு 15-20 வருஷம் வேலை பண்ணிட்டீங்க, நல்லா செட்டில் ஆகிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அசையும் சொத்துக்கள், ஃபைனான்ஷியல் அசெட்ஸ், அதுதான் ப்ரைமரியாக இருக்கணும். அசையாத சொத்துக்கள் செகண்டரியாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி உங்கள்கிட்ட நிறைய பிளாட்ஸ் இந்த மாதிரி நிறைய வாங்கி சேர்த்துட்டீங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா ஸ்லோவாக இதிலிருந்து அதுக்கு நீங்கள் மாறணும்.
எது உங்கள் வீக்கஸ்ட் ரியல் எஸ்டேட் அசட்டோ அதை விற்றுட்டு அதை எடுத்து ஒரு ஃபைனான்ஷியல் அசட்டில் போடணும். இதுதான் மல்டி அசெட் இன்வெஸ்டிங் இயங்க வேண்டிய வழிமுறை. நான் சொல்லியிருக்கிறது இந்த வீடியோவில் ஒரு சின்ன ப்ரைமர் தான், ஏன்னா ஒரு வீடியோவில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். பட் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி பேசுவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.